பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படி நிமிந்து சொல்லுங்க பார்க்கலாம். மஞ்சள் காட்டில் பில்லு பிடுங்குறீங்களா? இது மஞ்சளை பற்றி சொல்லுங்களேன். எங்களுக்கெல்லாம் மஞ்சள் பற்றி தெரியாது. மஞ்சள் வந்துங்க விரலி மாசி மாதம் தான் வெட்டுவலி ஆகும், அரைவடி ஆகும். மாசி மாதம் தான் விரலி தனியாக, பனங்காளி தனியாக, குண்டு மஞ்சள் தனியாக. மஞ்சள் இத்தனை வகை இருக்குங்களா? 3 வகை இருக்குதுங்க. அந்த 3ஐயும் கொண்டு போய் போட்ட மஞ்சள், தாய் மஞ்சள் அது தனியாக விலைக்கு போகுங்க. தாய் மஞ்சள். ஓ, இந்த போட்ட மஞ்சளும் நீங்கள் மறுபடியும் எடுத்துருவீங்க? எடுத்துருவோங்க. அது அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்குங்க. பெருசாயிடும். ஊறி பெருசாயிடும். ஊறி பெருசாகுமா? ஊறி அப்படியே பெருசாயிடுங்க. அதுல இருந்து கிளக்கிளையா தனியா வளரும். அது ஒண்ணு. அது இல்லாத இன்னொன்னு விரலி மஞ்சள் வரும். 3 வரும். 10 மாசம் அறுவடை. இதை வச்சா 10 மாசம் கழிச்சு வரும். போட்டோமா மாசி மாசம் பக்கத்துல அறுவடை. இவ்வளவு இன்னும் எண்ணெய் முழுகிற அளவுக்கு வரும். இவ்வளவு உயரம் வரும். மஞ்சள் உயரமா வருங்களா? உயரம். அப்புறம் அந்த வெயில் காலத்துல இது பண்ணி விட்டுருவோம். தண்ணி கட்டாது அப்படியே விட்டோமா அது என்ன ஆகும், காஞ்சி இதெல்லாம் அப்படியே எல்லாம் படுத்துரும். அப்புறம் எல்லாம் சருவ எடுத்து விட்டோமா காடு மறுபடியும் தண்ணி விடணும். 1 மாசம் தண்ணி விடணும். இது உங்க காடை இல்ல கூலிக்கு வேலை செய்றீங்களா? நாங்க கூலிக்கு வேலை செய்வோம். கூலிக்கு தான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க வேலை செய்வீங்க. வந்து பராமரிப்போம். இதுல எங்களுக்கு வேலை செய்யறதுல கொஞ்சம் சந்தோஷம். சரி, விவசாயத்துல அப்படியே இது பக்கத்துல இருக்கும். அதனால கலர் நல்லா இருக்கு. நல்லா பச்சை கலரா இருக்கு. சந்தோஷமா வேலை செய்யறீங்க. கொஞ்ச நாள் போனுச்சுன்னா இது முட்டும் போது இதெல்லாம் எல்லோ கலர் மாறிடும். எப்படி? இலையெல்லாம் எல்லோ கலர், மஞ்சள் கலர் ஆயிடும். பழுத்துது அப்படின்னா தண்ணி விட மாட்டாங்க. பழுத்துது அடியில அது எப்படி பழுத்துது தெரியும்? வளராது. அடியில மஞ்சள் முத்தி மேல பயிர் வளராது. அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிடும். கலர் மாற ஆச்சுன்னா நல்லா பூரா எல்லோ கலர் ஆகும். எல்லோ கலர் ஆனோன்னா அப்படியே இந்த தண்டெல்லாம் கீழே விழுந்துரும். இதெல்லாம் விழுந்ததுன்னா அப்புறம் அதெல்லாம் அறுத்து எடுத்துட்டு மறுபடியும் இது போட்டு அது பழுத்துச்சுன்னா தண்டு பழுத்து அதே கீழே வந்துடும். அதே கீழே சாஞ்சு அதுக்கப்புறம் மஞ்சள் மேலு தலையெல்லாம் அறுத்துட்டு கீழே தண்ணி விடணும். 1 மாசம் அப்படியே தண்ணி விடணும். மறுபடியும் அது முத்தும். மண்ணுக்குள்ளேயே மறுபடியும் 1 மாசம் கழிச்சு தான் வெட்டுவோம். சரி, இப்போ வந்து தை மாசம் தானே இது அறுவடைங்கிறாங்க. அப்படிலாம் மாசியில தான் வரும். அப்ப பொங்கலுக்கு மஞ்சள் கொண்டு வந்து விற்கிறாங்களா? அது அடுத்த பட்டத்துக்கு வைப்போம். அடுத்த பட்டத்துல இந்த இன்னொன்று சின்னதா இருக்குது அப்படின்னா அது வைக்கும்போது அது இந்த சைஸ் வந்துடும். அப்பி வரும். இல்ல, நீங்க பொங்கலுக்கே கொண்டு வந்து விற்கிறாங்களா? அது இதுலயே கூட வெட்டிக்கலாம். ஓ, வெட்டிட்டு வந்து அதுல காசு கொஞ்சம் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக விற்பீங்க. அது பிஞ்சி மஞ்சளா இல்ல விளைஞ்ச மஞ்சளா? தையலுக்கு ஓரளவுக்கு வந்துடும். ஸ்டேஜுக்கு வளர்ந்துரும். தை மாசம்லாம் வளர்ந்த ஸ்டேஜ் இருக்கும். ஆனா முத்தாது. மாசியில தான் முத்தும். இப்போ நீங்க இதுல என்ன நிறைய வேலை செய்யணுமா? ஆமா, இதுல களை எடுத்து ஒரு களை வெட்டணுங்க. இன்னும் களை வெட்டணுமா? ஆல்ரெடி ஒரு களை வெட்டியாச்சு. மருந்து வந்து மாசத்துக்கு ஒருக்கா அடிக்கிறாங்க. மாசம் ஒரு தடவை மருந்து அடிக்கணும். எதுக்கு மருந்து அடிக்கிறீங்க? இந்த பூச்சிக்கு, நோய் விழுவாத இருக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி வருது இல்ல, அந்த மாதிரி வந்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி வந்து அது பூச்சி விழுந்து அடியில மஞ்சள் முத்தாது. மஞ்சள் கீழே இலையில வந்தா வளராது. அதனால இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நோயெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறது. மாசம் ஒரு தடவை அடிச்சு. அது மருந்து அடிக்கிறதுக்கு தனியாக ஆள் கூட்டு வருவாங்களா? நீங்களும் அடிப்பீங்களா? நாங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் மிஷின் வச்சு அடிக்கணும். இல்லை அவங்க வந்து அது போட்டு விட்டு அவங்களும் அடிச்சாலும் அடிப்பாங்க. ஆள் போகுது இல்லைன்னா நாங்களும் அடிச்சுக்கோம். இப்போ வந்து இந்த புல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கூலி தருவாங்க? எங்களுக்கு ஒரு நேரம் 350 ரூபா 400 ரூபா கொடுப்போம். 350 400 வரணும். காலையில் 9 மணிக்கு வந்தோம்னா 2 2:30 வரைக்கும். பொம்பளை ஆளு கொஞ்சம் கம்மி, ஆம்பளை ஆளு கொஞ்சம். ஆனால் நீங்கள் இதில் வந்து புல் பிடுங்கணும், களை வெட்டணும், களை வெட்டி குனிஞ்சிக்கிட்டே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணுமா? எப்படியோ நல்லா இருக்கு. உங்கள் தோட்டம், உங்கள் சுற்றி இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது